ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னோட சின்ன சின்ன வேலைகள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாவு, பழைய மாவு இருந்ததில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். 2 நாள் கழித்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றலாம் அப்படின்னு தண்ணி கலந்து தரையில் இருக்க செடிக்கும் மாடிக்கும் ஊற்ற போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 சாரீ எடுத்தேன். ரொம்ப நாளாச்சு எடுத்து அது கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 1800. மயில் க்ரீன் கலரு சாரீ, நல்லா டார்க் கலராக இருக்கும். வேர் பண்ணவும் சூப்பராக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாரீ வந்து 470. இது 2யும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். லஞ்சுக்கு சிம்பிளாகவே ரெடி பண்ணியாச்சு. என்னென்னா சாம்பார், ரசம், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, அதான் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் செஞ்சுருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இப்போ நியூஸ் வந்திருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் அப்பாவே தன்னோட குழந்தைகளை கழுத்தை அறுத்து கொலை செஞ்சுருக்காங்க. 3 குழந்தைகளுமே இறந்துருச்சு. செஞ்சுட்டு அவங்களுமே மருந்து சாப்பிட்டு இறந்துட்டாங்க. இது எதனாலன்னா கடன் பிரச்சனையால் தான். ஸோ இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் மனசு வந்து இந்த செயலை செஞ்சாங்க அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே கடன் வாங்கையில் யோசனை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கடன் வாங்கணும். கடன் வாங்காமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலுமே நம்மளோட வரவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட செலவையும் வச்சுக்கணும், பார்த்துக்கணும். இந்த செயல் வந்து நம்ம கடன் வாங்கினதுனால எங்கே போய் முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குறத குறைச்சிக்கிறது நல்லது. அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, அவங்களுமே இறந்துட்டாங்க. இதை கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நியூஸும் வர்றதை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப எப்படியோ போயிட்டுருக்கு உலகம். இதில் பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் வதக்கி சால்ட்டு போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து லெமன் புழிஞ்சி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். விறகடுப்பில் சாதம், ரசம், உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு ரசம் வச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே செஞ்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.